ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இனி நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் எப்பொழுதுமே எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிற கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்திலே ஆண்டவர் எங்களோடு பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். எப்படி, எப்பொழுது என்று பார்த்தால், வேதாகமத்திலே நிறைய சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களோடே அவர் பேசின சந்தர்ப்பங்கள் ஏராளம். இன்றைக்கு நான் உங்களுடைய ஒருவருடைய வாழ்க்கையிலே நடந்த அனுபவமும் அந்த வாழ்க்கையின் அனுபவத்தினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற ஒரு சில உண்மைகளை இந்த நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆதாரமாக லூக்கா 15வது அதிகாரம் 8 தொடக்கம் 10 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். லூக்கா 15:8 தொடக்கம் 10 வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அது போலவே மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷமாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்லுகிற பொழுது ஆச்சரியம் நேர்ந்தது. இந்த சம்பவம் காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை தேடுகிற ஒரு தாய், அவளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன? அதை தேடுவது. காணாமல் போய்விட்டது. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. அதே நேரத்தில் வாழ்க்கையை தேடுவதற்கு நிறைய பேருக்கு ஆசையும் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் சாதாரணமாக பார்த்தோன்னா நிறைய பேர் வாழ்க்கையை தொலைத்து விட்டு தேடுகிறார்கள், வேற எங்கேயோ தேடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தொலைந்து போனது என்பதை தெரியாமல் வாழுகிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம், இந்த பெண்ணானவள், அவளுக்கு ஒரு காசு இருந்தது, அது காணாமல் போய்விட்டது. அது அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான பகுதியாக இருந்திருக்கக்கூடும். காரணம், தேடுகிற வரைக்கும் கண்டு கொள்ளுவோம் என்பது உண்மையானது. இந்த வேதாகமத்திலே நிறைய சந்தர்ப்பங்களிலே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்ததன் பின்பு கூட அவர்கள் தேடினார்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்கள் கூட இன்றைக்கு எதை தொலைத்தோம் என்று நீங்கள் கேட்கக்கூடும். என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன், எனக்கு முன்பாக இருக்கிற என்னுடைய நல்ல பெயரை நான் தொலைத்து விட்டேன், என்னுடைய நல்ல பண்புகளை நான் தொலைத்து விட்டேன், இதைவிட மேலதிகமாக என்னுடைய வாழ்க்கையின் அந்த கடவுளோடு இருக்கிற அந்த உறவை நான் தொலைத்து விட்டேன். தேடுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா? ஒருவேளை அப்படி தேடுவதற்கு நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறார். சகீயுன்ற மனுஷனுக்கு அந்த வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அவன் தேடினான், கண்டடைந்தான், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் நிரப்பிற்று. இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு தேடுதலுக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? தேடுங்கள், நீங்கள் கண்டறிவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் தாமே உங்கள் மத்தியிலே எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை தருவாராக. ஆமென்.